ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சாமி பூ எப்படி கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சாமி பூ கட்டி எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி எல்லோ கலர் செவ்வந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி தட்டையாகவே வச்சு நடு பக்கமாக பார்த்து கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்கோங்க. இதே செவ்வந்தி பூ வந்து சின்ன சின்ன பூவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்றா வச்சு கட்டிக்கலாம். இது வந்து நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு தட்டையாகவே வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக லைட்டாக பிரித்து விட்ட மாதிரி ஒரு சுற்றி நாட் போட்டுடலாம். சாமி பூ நம்ம கட்டுறப்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி கட்டும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவ்வந்தி பூ வந்து 4 பூ 5 பூ வச்சு கட்டிட்டு அடுத்து நம்ம துளசி, ரோஸு, சம்மங்கி, அரளிப்பூ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பூ ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் மாலை கட்டுற இலையே வச்சு கட்டிக்கிறேன். மாலை கட்டுறதுலேயே நம்ம மறிக்குழுந்து வச்சு கட்டிக்கலாம். இல்லைனா வேப்ப இலை, துளசி, பன்னீர் இலையெல்லாம் கிடைக்குது பாருங்கள். பன்னீர் இலை, அடுத்து மாலை கட்டுற இலைகள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்மளுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு கட்டிக்கலாம். அடுத்தது எனக்கு பெரிய ரோஸ் கிடைக்காதனால நான் குட்டி ரோஸ், பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அதையே வச்சு கட்டிக்கிட்டேன் 2 கண்ணி. அடுத்து மறுபடியும் இலை வச்சு கட்டிக்கலாம். சாமி பூ கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ கட்ட தெரிஞ்சவங்களா இருந்தால் டக்கு டக்குன்னு கட்டிடலாம். பூ கட்ட தெரியல, இன்னும் பழகலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோவோட கடைசியில் எண்டு ஸ்க்ரீன் பூ கட்டி பழகிறது எப்படின்னு சொல்லி எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஒரு 2 நாளிலேயே ரொம்ப ஈஸியாக பூ கட்டி பழகிக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தடு, பூ கட்டுற மெத்தட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவோட கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் அதையும் பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி பூ கட்டி பழகினா தான் இந்த மாதிரி சாமி பூலாம் ரொம்ப ஈஸியாக கட்டி எடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து மல்லிகை பூலாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா, பட்டன் ரோஸ், அந்த ரோஸ் தான் வச்சு கட்டியிருக்கிறேன். எனக்கு பெரிய ரோஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த சின்ன ரோஸ் வச்சு மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்டியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ரோஸ் கிடைக்கிது, செவ்வந்தி பூ சைஸ்க்கே நல்ல பெரிய ரோஸாக மாலை கட்டுற ரோஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது அதோட காம்பையும் கட் பண்ணிவிட்டு நம்ம செவ்வந்தி பூ எந்த மெத்தடில் கட்டுறோமோ அதே மெத்தட்லேயே கட்டிக்கலாம். செவ்வந்தி பூ கட்டும்போதே பாருங்கள், நான் கட்டுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பிடிச்ச மாதிரி கட்டிக்காங்க. சென்டராக பார்த்து நூல் வரணும். ரொம்ப இருக்கணும்னா உதிர்ந்து போயிடும். செவ்வந்தி பூவோட அந்த இதழ்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும், பூக்கள் எல்லாமே. அதனால் கொஞ்சம் கவனமாக கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப அழகாக சாமி பூ கட்டி முடிச்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி செவ்வந்தி பூ, மாலை கட்டுற இலை, குட்டி ரோஸ் இது 3 மட்டும்தான் வச்சு கட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது கூட என்னென்ன சேர்த்துக்கலான்னா அரளிப்பூவே, அது பிங்க் கலர் அரளி, ரெட் கலர் அரளி, அடுத்து சம்மங்கி பூ சேர்த்துக்கலாம். இது கூடிய துளசி, மறிக்கொழுந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கோழிக்கொண்டை, வெள்ளை கலர் செவ்வந்தி பூ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த இலை கூட பன்னீர் இலை தான். இது வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் பூ மார்க்கெட்லேயே கிடைக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.